ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 91 லட்சம் வாக்காளர்கள் நீக்கும் காலத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலிலிருந்து 91 லட்சம் பேர் நீக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வந்திருக்கு. புதிய மைல்கல். நிலவை நோக்கி பயணம் செய்த நாசாவின் ஆம்ஸ்ட்ரிங் 2 குழுவினர் பூமியிலிருந்து அதிக தூரம் பயணித்து சாதனை. 1970 அப்போலோ 13 விண்கலம் பயணித்த 4,171 கிலோமீட்டர் என்ற 56 ஆண்டுகால சாதனை முறியடிப்பு. அதுலேருந்து இது வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த கொஷின் டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மந்த்லி பிடிஎஃப், வீக்லி பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. தமிழ் நோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹிஸ்ட்ரி நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரே தலைநகர். ஆந்திராவின் தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்கும் மசோதா இரு அவைகளிலும் நிறைவேறிய நிலையில் அதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல். இதன் மூலம் ஆந்திராவின் நிரந்தர மற்றும் ஒரே தலைநகர் என்ற அந்தஸ்து அமராவதிக்கு கிடைத்துள்ளது. இனி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. முதல் இந்திய பெண். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த யூபியை சேர்ந்த திவ்யா சிங் மிதிவண்டி மூலம் எவரெஸ்ட் சிகரத்தின் பேஸ் கேம்ப் பகுதியை அடைந்த முதல் இந்திய பெண் மற்றும் உலகின் 2வது பெண் என்ற பெருமையை பெற்றார். அப்போ உங்களுக்கான கொஷின் என்னென்னா, 2வது பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் பெண்மணி யாருன்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் பண்ணுங்கள். கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நேபாள தலைநகர் காத்மாண்டாவில் இருந்து தினமும் சுமார் 10 முதல் 12 மணி நேரம் மிதிவண்டியில் பயணம் செய்து வெறும் 14 நாட்களில் பேஸ் கேம்ப் பகுதியை இவர் அடைஞ்சிருக்காரு. 144 தடை உத்தரவு வச்சுருக்காங்க. எதுக்காகனா அந்த தேர்தலுக்காக. புதுச்சேரியில் தேர்தல் முடியும் வரை 144 உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுச்சேரி எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள தமிழ்நாட்டு டாஸ்மாக் கடைகளும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. தீண்டாமை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. கிருஷ்ணகிரி ஊர் பாதைக்கு நிலம் வழங்க மறுத்த ரேவதி என்பவரின் குடும்பத்தை தீண்டாண்மை அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கடும் உத்தரவு நீதிபதி கிருஷ்ணன் வழங்கியிருக்காரு. ஏப்ரல் 9 முதல் 29 வரை தடை. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 9 முதல் 29 வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு வெளியிட தடை. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதால் ஆணையம் நடவடிக்கை. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டியில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம சேனலில் போகிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்குற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பிடிஎஃப்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அணு உலை புதிய சாதனை. கல்பாக்கம் அணு மின் உலை மின் உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட உலை பயன்படும் எரிபொருளை விட அதிக எரிபொருளை உற்பத்தி செய்யும் திறன் உள்ளதாக தகவல். கடும் தண்டனை கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் சாத்தான் கொலை வழக்கு, இரட்டை கொலை வழக்கில் அப்பாவும் மகனும் கொல்லப்பட்டிருக்காங்க. விசாரணையும் அழைச்சிட்டு போய் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே மரண தண்டனையும் கொடுத்து 84 லட்சம் அபராதமும் விடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.